அனைவருக்கும் வணக்கம். வேல் வகுப்பு சொன்னா இல்ல வேல்மாறல் சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த வேல் வகுப்புலயே அருணகிரிநாதர் அதுக்கு பதில் சொல்றாரு. என்னன்னா, சொல்லற்கரிய திருப்புகழை உரைத்தவரின் அடுத்த வகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்த நிலை காணுங்கிறார். எல்லா பகையும் வெட்டி எரிஞ்சிருமா வேல். பகைனா என்ன? நான் சொல்றது, நமக்கு கெட்டது பண்றாங்களே அவங்கெல்லாம் பகைவர் கிடையாது. அவங்கெல்லாம் ரெண்டாவது பகைவர். உண்மையிலுமே ஒரு பகை இருக்குன்னா நமக்கு மனசுக்குள்ளேயே ஒரு பகை இருக்குங்க. அது என்ன பகைனா, நம்ம மனசுக்குள்ள போட்டு வச்சிருக்கிற கெட்ட குணங்கள், கெட்ட ஆசைகள், பேராசை நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நகர விடாம தடுக்கக்கூடியது. முருகன் நினைக்கும் போதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள தோன்றக்கூடிய கெட்ட எண்ணங்கள், இது அத்தனையுமே நமக்கு பகைதான். இன்னைக்கு உதாரணம் சொல்ல போனோம்னா, இன்னைக்கு ஒரு திருப்புகள் உட்கார்ந்து 1 மணி நேரம் ஒழுங்கா நம்மளால படிக்க முடியல. காரணம் என்ன? மனசுக்குள்ள 1000 எண்ணங்கள் வருது. இந்த மனசே மிகப்பெரிய சத்ரு. அப்பேற்பட்ட பகையெல்லாம் அறுத்து எறியக்கூடியது வேல் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஏதாவது சாட்சி வேணும் இல்ல? எந்த பகையை வேல் அழிச்சது? முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்தார், அதெல்லாம் 2வது பட்சம். பக்தனுடைய பகையை அழித்திருக்கிறார். நம்ம ஊர்ல திண்டிவனம்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊர்ல ஒரு சிற்றரசர் இருக்கார். சிற்றரசர்னா என்னன்னா, இன்னைக்கு தமிழ்ல ரொம்ப தூய தமிழ்ல பேசினா மயக்கம் போட்டு வந்துடுறாங்க. சிற்றரசர்னா என்னன்னா, ஒரு சின்ன பகுதியை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மன்னன். அவருடைய பேர் என்னன்னா நல்லியக்கோடர். நல்லியக்கோடருடைய பழக்கம் என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே முருகன் மேல அதீத பக்தி. அது எப்பேற்பட்ட பக்தினா, நல்லது வந்தாலும் முருகா, கெட்டது வந்தாலும் முருகா. இன்னைக்கு நம்ம பல பேர் என்ன சொல்றோம்? திருப்புகழ் படிச்சேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கல. ஏன்னா 2 நாள் படிக்கிறான், 3ஆவது நாள் லாட்டி சீட்ல பணம் விழுகுன்னு எதிர்பார்க்கிறான். அப்படியெல்லாம் விழுகாது. திருப்புகழ் படிக்க படிக்க மனசு செம்மையாகும், இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் புரியும்னா நிறைய அதிசயங்கள் நடக்கும். ஆனா நல்லியக்கோடருக்கு இயல்பிலேயே அவருக்கு என்னன்னா, முருகன் தான் எல்லாம். அவருடைய வாழ்க்கையில எல்லாமே முருகன் முருகன் முருகன்னு எது வந்தாலும் முருகன் தான் சொல்வார். அதோடு மட்டும் இல்லாம, அவர் ஆட்சி காலத்துல மக்களுக்கு தேடி தேடி நல்லது செய்யறார். எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் செய்யறார். அதை விட முக்கியமா, முருகனை பத்தி பாடக்கூடிய புலவர்களை எல்லாம் காப்பாத்துறார். முருகனுடைய பாடல்களை எல்லாம் செப்பலிட்டு அது பாதுகாத்து வைக்கிறார். இவ்வளவு நல்ல அரசனான்னு சொல்லி ஊர் முழுக்க அவருடைய புகழ் பரவுது. என்னைக்குமே ஒருத்தன் வளர்ந்து வரான் அப்படின்னா பக்கத்துல இருக்கவனுக்கு பிடிக்காது, எப்படியாவது கெடுத்துடணும்னு நினைப்பாங்க. அது அந்த காலத்துல அரசர்களுக்குள்ள நிறைய சண்டை நடக்கும். அதே மாதிரி நல்லியக்கோடருடைய அரசவையில எதிர்த்து வந்த அத்தனை போராளிகள், அத்தனை அரசர்களையும் இவர் ஜெயிச்சிருக்கிறார். ஒரு அரசர் 2 அரசர் இல்ல, எத்தனையோ அரசர்களை ஜெயிக்கும் போதெல்லாம் அவர் சொல்றது என்னன்னா, முருகனுடைய அருளால் நான் ஜெயித்தேங்கிறார். முருகன் தான் என்னை காப்பாற்றினார் அப்படின்னு. ஆனா ஒரு காலகட்டத்துல இவரை விட மிகப்பெரிய படையாக பல்லவ மன்னனுடைய படைகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு ஒரு சாதாரண சிற்றரசர்னா பல்லவ மன்னன் எவ்வளவு பெரிய ஆளு, இவர் ரொம்ப சின்ன மனுஷன். இவரை எதிர்க்கிறதுக்காக யானைப்படை, குதிரைப்படைன்னு மிகப்பெரிய போர்ப்படையோட அந்த சின்ன ஊருக்கு திண்டிவனம் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதிக்கு வரார். இது 1 நாள் 2 நாள் போர்லயே என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய நல்லியக்கோடருடைய படை சரிந்து கொண்டு வருது. அவருக்கு கலக்கம் வருது, எங்க நம்ம தோத்துருவோமோ அப்படின்னு. அன்னைக்கு நைட்டு அவருடைய பூஜை அறையில உட்கார்ந்து முருகப்பெருமான்கிட்ட கண்ணீர் விட்டு வேண்டுகிறார். முருகா, இது நாள் வரைக்கும் நீ எனக்கு வெற்றியை தவிர எதுவுமே நீ எனக்கு கொடுத்ததில்லை. இன்னைக்கு கண் கலங்கி நிக்கிறேன், என்னை காப்பாத்து முருகான்னு மனம் விட்டு கதறுகிறார் நல்லியக்கோடர். நைட்டு தூங்குறார். அவர் கனவுல முருகப்பெருமான் தோன்றுகிறார். அவர் கைய புடிச்சு கூட்டிட்டு போறார். ஒரு சுனை தெரியுது. சுனைனா ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி ஒரு பகுதி. அங்க தாமரை மொட்டுகள் எல்லாம் இருக்கு. முருகப்பெருமான் அந்த தாமரை மொட்டை கையில பறித்து கொடுத்து அவங்க மேல வீசுன்னு சொல்றார். என்னடா அது, வந்திருக்கவனோ எதிரி, அவன் மேல தாமரை பூவை தூக்கி வீசினா அவன் என்னாவா? நம்பவே முடியாத ஆச்சரியம் என்னன்னா, அவர் பூவை தூக்கி அப்படி வீசுறார். வேல் கம்பா மாதிரி வந்த பகைவர் மேல போய் விழுது. எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. கனவு களைச்சு விட்டு எரியிறார். மறுபடியும் காலையில எந்திரிச்சு பாக்குறார், அது கனவா நனவான். சரி, முருகன் சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக அவர் காட்டின அதே சுனைக்கு போய் பார்க்கிறார். சுனையில தாமரைப்பூ இருக்கு. எல்லா தாமரைப்பூவையும் பறித்து கொண்டு வந்தார். போர்க்களத்துக்கு வருகிறார். போர்க்களத்துக்கு வந்து அங்க ஆப்போசிட்டுக்கு வேணா சிரிக்கிறான். பாடுறா, பயந்து போய் நமக்காக பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டான் அப்படின்னு சிரிக்கிறார். அந்த ஒரு தாமரைப்பூ எடுத்தார். முருகனை மனமுருகி வேண்டினார். வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணைன்னு பூவை எரிகிறார். வேல் கம்பா மாறி வந்த அசுரர்கள், வந்த அத்தனை பகைவர் மேலும் அந்த வேல் கம்பு போய் பட்டு தெரித்து அவங்க அத்தனை பேரும் புறமுது காட்டி ஓடுனாங்க அப்படின்னு அவருடைய வரலாறு சிறுபானாற்று படைன்னு சொல்லக்கூடிய நம்ம சங்க இலக்கியத்துல கூடி அவருடைய அந்த வரலாறு பதிவாயிருக்கு. இன்னைக்கு அவரு அந்த வழிபட்ட அந்த சுனை எங்க இருக்கு அப்படின்னா, உப்பு வேலூர் அப்படின்னு ஒரு பகுதியில இன்னைக்கும் இருக்கு. அவர் தினமும் போய் வழிபடக்கூடிய திண்டீஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன் கோவில் அங்க இருக்கு. இன்னும் கால மாற்றத்தினால அவர் கட்டின கோவில் எல்லாம் மாறி போச்சுங்கிறது தான் ஒரு வருத்தக்குரிய விஷயம்.
இந்த வரலாற்று சம்பவத்திலிருந்து நமக்கு தெரியுது என்ன அப்படின்னா, முருகனை நம்பினால் நிச்சயமாக கைவிட மாட்டார் அப்படிங்கிறதுக்கு நல்லிய கோடருடைய வரலாறு ஒரு சாட்சி. ரெண்டாவது, பாம்பன் சுவாமிகள் ஒரு விஷயம் சொல்லுவார். இந்த இதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க தினமும் காலையில எந்திரிக்கும் போதே புலம்பிட்டு எந்திரிக்காம வேலும் மயிலும் துணை, பல்லு விளக்கும் போது வேலும் மயிலும் துணை, குளிக்கும் போது வேலும் மயிலும் துணை, சாப்பிடும் போது வேலும் மயிலும் துணை, நாள் முழுக்க வேலும் மயிலும் துணைங்கிறது மட்டும் சொல்லுங்க. பாமன் சுவாமிகள் அழகாத சொல்லுவார். எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அழுது தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுது அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், சரிந்து விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன்கிறார். அதாவது வாழும்போது மட்டும் இல்ல, உயிர் போகிற நேரத்துல கூட நான் வேலும் மயிலும் தான் சொல்லுவார். இந்த வரலாற்று நிகழ்வு இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாடம், முருகனை நம்மிடத்தில் கொண்டு வரக்கூடிய மகா மந்திர சொல் வேலும் மயிலும் துணை. மறக்காம சொல்லுங்க, முருகன் உங்களை காப்பாற்றுவார். நன்றி.